நாமக்கல் மாவட்ட தாவேகா செயலாளர் சதீஷ்குமார் முன்ஜாமீன் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. நாமக்கல்ல தாவேகா தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் 27 பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. அப்போது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீது நாமக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தாங்க. இந்த வழக்குல காவல்துறையினர் தன்னை கைது செய்யக்கூடும்னு கூறி முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்துல சதீஷ்குமார் மனு தாக்கல் செய்திருந்தாரு. அந்த மனுவுல சம்பவ இடத்துல இருந்த ஒரே காரணத்துக்காக தனக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதா கூறியிருந்தாரு. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதற்காக 8 வழக்குகள் அவருக்கு எதிராக பதியப்பட்டுள்ளதா கூறி சம்பவ இடத்துல எடுக்கப்பட்ட புகைப்பட ஆதாரங்கள் காவல்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து வழக்கு விசாரித்த நீதிபதி கட்சியினர் அடாவடி நடவடிக்கைகளை ஈடுபட்டுள்ள நிலையில எதுவும் தெரியாதுன்னு மனுதாரர் எப்படி கூறலாம்னு கட்சியினரை கட்டுப்படுத்த தெரியாதா, பொறுப்புடன் செயல்பட வேண்டாமான்னு சரமாரியான கேள்விகளை எழுப்பியதோட முன்ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டாரு.